சோஷியல் மீடியாவில் ஒரு இல்லாத ஃபேஸ் ஆஷிக் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய ப்ராங்க் பண்ணுறது, யாராவது ஒன்று தோத்தாங்க அப்படின்னா பெட் கட்டி விளையாடுவோம். சரி, நீ அவங்கள்ட்ட போயிட்டு நீ பைத்தியம் மாதிரி நடிக்கணும், பிச்சை எடுக்கணும், காசு இல்லைன்னு சொன்னால் அவர் ஒன்று எப்படி திட்டாருன்னா அதை திட்டு வாங்கிட்டு நீ வெளியே வரணும். சோஷியல் மீடியாவில் ஒரு இல்லாத ஃபேஸ் ஆஷிக் அப்படின்னா நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட நிறைய அவுட்டிங் போகிறது, நிறைய சாப்பிடுவேன், நிறைய புது இடத்துக்கு போயிட்டு புதுசாக சாப்பிடுவேன். அதுவும் உண்டு. அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய ப்ராங்க் பண்ணுறது. நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு யாராவது ஒன்று தோத்தாங்க அப்படின்னா பெட் கட்டி விளையாடுவோம். நீ பீச்சுக்கு போயிட்டு இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும், நீ இங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணணும். ஸோ நான் அந்த டைம்லேயே ப்ராங்க் வீடியோஸாக எடுக்க மாட்டோம். என் கண்ணு தான் கேமரான்ற மாதிரி இருக்கும். சரி, நீ அவங்கள்ட்ட போயிட்டு நீ பைத்தியம் மாதிரி நடிக்கணும், நீ அவங்கள்ட்ட போயிட்டு பிச்சை எடுக்கணும், பாத்ரூம் பப்ளிக் டாய்லெட் காசு கொடுக்காம உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு காசு இல்லைன்னு சொன்னால் அவர் ஒன்று எப்படி திட்டாருன்னா அதை திட்டு வாங்கிட்டு நீ வெளியே வரணும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே செம்ம ஜாலியான பர்சன். எல்லாம் இருந்தால் பயங்கர இப்போ எல்லோரும் அங்கங்கே செட்டில் ஆனதுனால எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் எனக்கு அதெல்லாம் ஒரு கேமரா முன்னாடி கொண்டு வரணும்னு ரொம்ப ஒரு ஆசை. அதெல்லாம் நான் மெயினாக சொல்லுவேன் நான்.